ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமாக ஹல்லேலூயா. சரி, நான் வசனம் எதுவுமே சொல்லலாம், அதுக்குள்ள எல்லாரும் பைபிளை போட்டுட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்க மத்தியில பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வின் புதுப்பித்தல். எத்தனை பேருக்கு இந்த தலைப்பு புரிஞ்சிருக்கு? ஆவிக்குரிய வாழ்வின் புதுப்பித்தல், ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சரி, முதல்ல ரெனியூவல்னா என்ன, புதுப்பித்தல் அப்படின்னா என்ன? புதிதாக்கப்படுதல், ரெனியூவல் பரிசுத்தமாகிறது. சரி, நம்ம இதுவரைக்கும் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப இங்க இருக்கிற யாருமே வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க இல்ல, அல்லது 1 வருஷம் 2 வருஷம் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டவங்களும் இல்ல. நம்ம மினிமம் ஒரு 5 வருஷம் கர்த்தரை தெரிஞ்சிருப்போம், இல்ல 5 வருஷத்துக்கு மேலேயே நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆகலாம், அல்லது ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ இந்த நிலைமையில எப்படி இருக்கோம்? இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே பாவம், அதே சாபம், அதே அக்கிரமம், அதே பாவமான வலி, மீறுதனால வலி, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். நமக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஒவ்வொரு மாதமும் திருவிழாவில் நான் பங்கு பெறுறேன், நான் இப்ப என்ன ஆயிட்டேன், நான் வந்து பரிசுத்தம் ஆயிட்டேன். அப்படிதான் நம்மளுடைய மனசுல இருக்கு. சரி, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், ஆண்டு ஊழியக்காரங்க சபையில சொல்லும் போது ஒப்பு கொடுங்கன்னும் போது நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் புதுப்பிக்கப்பட்டுட்டேன். ஆமாவா இல்லையா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நம்ம புதுப்பிச்சிருக்கிறோமா? நம்ம ரெனியூவல் ஆயிருக்கிறோமா? நம்ம இன்னும் எப்படி இருக்கோம்னா, ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு சிறு குழந்தையா தான் இருக்கும். சிறு குழந்தை கூட சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா அப்படிப்பட்ட இன்னும் அதே பாவம் வழியில, சாபமான வழியில, மீறுதலான வழியில, பின்மாற்றத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எப்படி நம்ம ரெனியூ ஆகணும், அதுக்கு என்னென்ன காரியத்துன்னு சொல்லி நம்ம குறிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த இன்சூரன்ஸ் பத்தி தெரியும். ஆமாவா? எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்சூரன்ஸ் எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். ஆமாவா? இல்லை, குறிப்பிட்ட வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன செய்யணும்னா அதை ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது லாப்ஸ் ஆயிடும். அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சிடும். நீங்க என்ன செய்யணும்? திரும்ப புது இன்சூரன்ஸ் போல நீங்க எடுக்கணும். எல்லாருக்குமே அது பற்றிய சின்ன ஐடியாவது இருக்கும்ல. இப்போ உங்க வண்டி இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருப்பீங்க, இல்லை உங்க பிசினஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருப்பீங்க. இப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, நீங்க ரெனியூ பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு லாப்ஸ் ஆயிடும். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் நான் புது ரெனியூ எடுக்கணும். அவங்க என்ன செய்வாங்க? புது ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க, இனி பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க என்ன செய்யணும்? புதுசா அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணி தான் அந்த இன்சூரன்ஸை புதுசா நீங்க எடுக்க முடியும். அதே போலதான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நான் ஞானஸ்தானம் எடுத்து 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் என்ன செய்யணும்னா, அந்த ரெனியூவல்குள்ள நம்ம வரல. நீங்க 10 வருஷம் சொல்றீங்க, 20 வருஷம் சொல்றீங்க, ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் லாப்ஸ் ஆயிடுது இல்ல? அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி லாப்ஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அது அவுடேட் ஆகி லாப்ஸ் ஆகி அது முடிஞ்சு அது வேஸ்டா போச்சு. நம்ம இன்னும் ரெனியூ பண்ணாம இருக்கிறோம். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்ம வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? கண்டிப்பா எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம என்ன செய்யட்டோம், நம்மளோட ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக உட்காரும் போதும் நம்மள நாமே ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்பா எனக்கு புதுப்பீங்க. ஆனா அது எப்படி செய்யணும், அது என்னென்ன காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல எடுத்து வாசிங்க. இதுல நம்ம 2 தலைப்புல பார்க்க போறோம். 2 தலைப்புல சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் இருக்கும். முதல்ல ரெனியூவல்னா என்ன, வாட் இஸ் ரெனியூவல், புதுப்பிக்கல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 22 மற்றும் 24வது வசனம். எபேசியன்ஸ் chapter 4 verse 22 and 24. எபேசியர் 4வது அதிகாரம் 22ல இருந்து 24வது வசனம் வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 22வது வசனம், வெறும் 22வது வசனத்தை வாசிங்க முதல்ல.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு முந்தின வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மோசமான ஒரு வாழ்க்கையில, அதாவது நம்ம கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்பாக, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தோம்? மோசம் போன ஒரு வாழ்க்கை, மோசம் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம இருந்திருக்கிறோம். வாசிங்க. மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்படியாப்பட்ட ஒரு பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்னா களைந்து போடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். புட் ஆஃப் ஓல்ட் யூ. பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யணும்? களைந்து போனா நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஓவர் கோட் போல திரும்ப அதே மனுஷனை எடுத்து போட்டுக்கிறோம். சர்ச்சில் என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் கிட்ட நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கிற இசப்பையன் பாவத்தை எடுத்து போடணும் போது என்ன செய்யறோம்? அந்த கோட்டை கழட்டி கீழே வச்சிடணும். திரும்ப போகும்போது அந்த கோட்டை எடுத்து மாட்டிட்டு நம்ம வெளியே போறோம். இதே போல நம்ம என்ன செய்யணும்? பாவமான வாழ்க்கை, பாவமான மனுஷனை நம்ம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம். அல்லது ஒப்பு கொடுக்கும் போது சரியா ஒப்பு கொடுக்காதபடிக்கு அது மேலேயே என்ன செய்யணும்? ஒரு புது மனுஷனை போல அப்படியே சும்மா எல்லாரும் நம்ம பாக்குறாங்க, நான் வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு மனுஷனை போல, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை போல நான் சபையில காமிச்சுன்னு சொல்லி மேல இன்னொரு கோட்டை போட்டு என்ன செய்யணும்? சபையில நிக்கிறீங்க. போகும்போது அந்த நல்ல கோட்டை அவுத்து வச்சுட்டு திரும்ப கெட்ட கோட்டை போட்டு நீங்க வெளியே போறீங்க. ஒரு பழைய மனுஷனை, அதாவது பழைய காரியங்கள், உங்களை பாவத்துக்கும் இச்சைக்கும் தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? கலைந்து போனாதான் முதல். ரெனியூவல்னா என்ன நமக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஜெபம் பண்ற, ஒப்பு கொடுக்குற, ஜெபம் பண்ற, துதிக்கிற, ஆராதிக்கிறேன். பழைய மனுஷனை நீங்க என்ன செய்யணும்? கலைந்து போகணும். பழைய மனுஷன் எப்படி இருக்கா? நம்ம பாவத்துக்கும் இச்சைக்கும் தூண்டக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம சர்ச்சை விட்டு திரும்ப போனோடனே அதே போய் நம்ம என்ன செய்யறோம்? அதே பாவத்தை திரும்ப செய்யறோம். பொய் சொல்றதும், களவாடுறதும், அல்லது ஒருத்தர் குறிச்சு இன்னொருத்தர் தப்பா பேசுறதும், காசிப் பண்றதும், அல்லது சிகரெட்டு, தண்ணி போல காரியங்களை செய்யறதும், இதை பார்த்து நம்ம திரும்ப செய்யறதுக்கான காரியம் என்னன்னா நம்ம பழைய மனுஷனை இன்னும் கலந்து போடல. நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நான் இதெல்லாம் செய்யறேன், அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் பழைய மனுஷன் என்னோட வாழ்க்கையில இருந்து கலந்து போடல. அப்ப எப்படி நீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க, நம்பிக்கையோட இருக்கீங்க. நம்ம பழைய மனுஷனை கடந்து போடுறது இல்லை. அதே பாவ சாபத்துல இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் இதுதான் ரெனியூவல். அடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:8. பிலிப்பியன்ஸ் chapter 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள யாவைகளே, ஒழுக்கமுள்ள யாவைகளாகவே, நீதி உள்ளவைகளாகவே. உண்மை, ஒழுக்கம், நீதி, இத மூணையும் செய்யக்கூடியவங்க தான் ரெனியூவலா இருப்பீங்க. ரெனியூவல்னா என்ன? முதல்ல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களுக்கு நீங்களே உண்மையா இல்லை. கை தூக்கி சொல்ல முடியுமா? நான் எனக்கு உண்மையா இருக்கேன் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்? உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லை. ஏன்னு சொன்னா இந்த சரீரம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த சரீரம். இதுக்கு விரோதமான பாவமும் இச்சையும் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு நாமே அங்க என்ன செய்றோம்? உண்மை உள்ளவர்களாக இல்லை. நம்மளுடைய சரீரம் தேவ ஆலயமா இருக்கு. அதுக்கு நம்ம ஏதாவது தகுதியா செஞ்சிருக்கோமா? அப்ப நம்மளுக்கு நாமே உண்மையா இல்லை. நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையா இல்லை. அதனாலதான் வேலை செய்கிற இடங்களில பொய்யும் களவும் இல்ல அவங்களுக்கு விரோதமான காரியங்களும் நம்ம என்ன செய்யறோம்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம உண்மையா இருக்கிறோம்? சபைக்கு உண்மையா இருக்கிறோமா? சபை நடக்கிற கூட்டங்களை வந்து கலந்து கொள்றோமா? அவர் உண்மையா ஆராதிக்கிறோமா? துதிக்கிறோமா? இல்லையே. உண்மையா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? புதுப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்து உண்மை, அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கம். யாரெல்லாம் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கீங்க? டிசிப்ளின், நோபல் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கோமா? அதுவுமே இல்லை. நம்ம இதெல்லாம் நம்மளே கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய ஒரு தருணம், ஒரு நேரம். நான் இப்படி இருக்கிறேனா? இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மாறணும், ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளை புதுப்பிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன ரெனியூ பண்ணணும். ஒழுக்கம் உள்ளவர்களாக நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க சொல்லணும், இந்த பொண்ணு, இந்த பையன், இந்த சகோதரன், இந்த சகோதரி என்ன செய்றாங்க? ஒழுக்கம் உள்ளவர்களாக போயிட்டு ஒழுக்கம் உள்ளவர்களாக வீட்டுக்கு வராங்க. ஆனா இப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்க? எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கே சொல்றேன், கிறிஸ்துவரே ஒரு கிறிஸ்துவரை பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் ஒழுக்கம் உள்ள பிள்ளையா? இது பண்றதை பாருங்க, இங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு, இது எப்படி பேசுது, இதுக்கெல்லாம் என்ன செய்யற? ஒழுக்கமே இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ நம்ம ரெனியூவல் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இல்லை. அடுத்து நீதி உள்ளவர்கள். நீதி உள்ள காரியம் ஏதாவது நம்ம செய்யறோமா? வாட் இஸ் ரைட்? சரியான காரியம் எதுவோ அதுதான் நம்ம செய்யணும். நீதினா
நான் வந்துட்டு லாயரோ இல்லை ஜட்ஜோ அந்த நீதி அவ்வளோ ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். ஆனால் நீதி உள்ளவர்களா எது சரியோ அதை நம்ம செய்யணுமா? சபைக்கு வர்றது சரியா இல்லையா? சரி, செய்றீங்களா? சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தா போதுமா? மற்ற நாள் வர வேண்டாவா? துதிக்க வேண்டாவா? ஆராதிக்க வேண்டாமா? ஜோம் பண்ண வேண்டாமா? பைபிள் வாசிக்க வேண்டாவா? இதெல்லாம் செய்யறீங்களா? உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக ஒரு நாளாவது உபவாசிச்சு ஜெபிக்கிறீங்களா? அல்லது சும்மாவது ஜெபிக்கிறீங்களா? குடும்ப மனமாற்றத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஏற்ற காரியத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்ல. எது சரி, எது நீதி உள்ளதோ அதை நம்ம செய்யணும். இதுதான் ஒரு ரெனியூவல். அடுத்து கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். Colossians chapter 3 verse 10. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். தம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவுரையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அடுத்து புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். ஆனா அது புதிய மனுஷன் எப்படி இருக்கணும்? ஒரு மாஸ்க், சும்மா ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வந்து இந்த மாஸ்க்ல சர்ச்சில் இருக்கும்போது போட்டுக்கிறேன், இல்லை எங்க ஊழியக்காரர் எங்கேயாவது இருக்கிற அந்த சைடு போறேன்னா அப்போ நான் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறேன், அல்லது எங்க அப்பா அம்மா இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது நான் மாஸ்க் போட்டுக்கிறேன், திரும்ப கழட்டி வச்சுக்கிற கிடையாது. அந்த புதிய சிருஷ்டி, அதாவது புதிய ஒரு மனுஷன் நீங்க தரித்து கொண்டது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாசிங்க. கிறிஸ்து படைத்தவரின் சாயலாக தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையின்படி புதிதாக்கப்பட்ட புது மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இமேஜ் ஆஃப் இட்ஸ் கிரியேட்டர். யார் உங்களை படைச்சிருக்கிறாரு? யார் உங்களை படைச்சாரு? நம்மளுடைய பிதாவா நம்மள படைச்சிருக்காரு. யாருடைய சாயலாக? இயேசு கிறிஸ்துவின் சாயலாக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சாயலை தெரிஞ்சு கொள்ளணும். அதான் சொன்னது போல, நான் டக்குன்னு ஒரு மாஸ்க் எடுத்து ஒரு பேட்மேன் மாஸ்கை போட்டுட்டு நான் மறைச்சுக்கிறேன், என் பாஸ்டர் இருக்காரு என்னை பார்க்க கூடாது, அல்லது ஒரு நல்ல மனுஷன் போல இருக்கக்கூடிய மாஸ்கை நான் போட்டுக்கிறேன் கிடையாது. நம்ம எப்படியாப்பட்ட இருக்கணும்னா அந்த புதிய மனுஷனை தருக்காத. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், பழையவை என்ன செய்யணும்? பழைய ஒரு சாயலை நம்ம அவுத்து விடணும், அதாவது அகற்றி விடணும். அதை நீங்க அவுத்தாதான் அந்த புதிய சாயலை நீங்க தரித்து கொள்ள முடியும். நீங்க பழைய மனுஷனை கலந்து போடும்போது நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா, நீதி உள்ளத, உண்மை உள்ளத, ஒழுக்கமான காரியங்களை செய்வீங்க. அது செய்யும் போது மட்டும்தான் உங்களால என்ன செய்ய, புதிய ஒரு மனுஷனை, புதிய ஒரு காரிய இமேஜை நீங்க என்ன செய்ய முடியும்? தரித்து கொள்ள முடியும். இப்ப நம்ம என்ன பார்த்தீங்களா நேரம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி புதுப்பிக்கணும்னு சொல்லி 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். சும்மா நம்ம லபலபலபன் ப்ரே பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், ஜெபிக்க ஆராதிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய இந்த 3 மெயினான காரியத்தை நம்ம செய்யணும். அடுத்து எப்படி புதுப்பிக்கணும்? ஏன்னா உங்களுக்கு இப்ப டவுட் வரும், நான் ஜோம் பண்றேன்னா அது இல்லைன்னு சொல்லுது, நான் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லுது, ஆனா அப்படின்னா என்ன, நான் எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல எடுத்து வாசிங்க சங்கீதம் 139 23 மற்றும் 24வது வசனம். Psalms 139 23 and 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணுமா, உங்களை நீங்களே அறிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்களே அறிஞ்சுக்கணும். நான் யாரு, நான் என்ன செய்யறேன், நான் சரியான காரியத்தை செய்யறேனா, இல்ல பாவமான காரியத்தை செய்யறேனா, இல்ல நான் என்ன ஒரு இடத்துல நான் நீதியான காரியத்தை செய்யாம இருக்கேனா அப்படின்னு சொல்லி உங்களே நீங்களே நிதானித்து அறிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எப்பயும் அப்படிதான், நான் செய்யறது கரெக்ட் தான், நான் ஜோம் பண்ணது கரெக்ட், ஏன்னா ஏசப்பன் நன்மை செய்யல அப்படிதான் சொல்லுவோம். வேத வாசிக்கிற தப்பு இல்லை, நான் வேத வாசிக்கலைன்னா எனக்கு ஏசப்பா ஒரு நன்மையும் செய்யல. நம்ம என்ன செய்யணும்னா அப்படிதான் பேசணுமோ தவிர, கர்த்தர் இன்னைக்கு என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பலமுள்ள மனுஷனாக மனிதியாக என்ன செய்றாரு, என்ன வச்சிருக்கிறார், அதுக்காக நம்ம என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? கிடையாது. உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட், அது நான் செய்யற காரியம் சரியானதா, நான் சர்ச்சுக்கு போல சரியானதா, நான் வேதம் வாசிக்கல சரியானதா, அது நீங்க என்ன செய்யணும்? உணரணும். நீங்க உங்களை நீங்களே உணரும் போதுதான் எது பாவம் எது கரெக்ட் நீங்க சொல்ல முடியும்.
இப்போ யாராவது வந்து உங்களை சொல்றாங்க நீ செய்யற இந்த காரியம் ஒரு தப்புனா நம்ம என்ன செய்வோம்? இல்ல ஊனி அடிப்பீங்க, இல்ல நான் சொன்னதுதான் இது கரெக்ட் தான், இது தப்பு இல்லை, இதுதான் கரெக்ட்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்மளே என்ன செய்யணும்? அறிஞ்சு உணரத்தக்க ஒரு காரியம். அடுத்து சங்கீதம் 32:5. Psalms 32:5. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா கன்ஃபஸ், பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிப்பை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதை நான் போது சொன்னது போல நான் பாவம் செய்யல, நான் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க மறைச்சாலும் அது உண்மை கிடையாது. நீங்க செய்த பாவத்துக்கு, நீங்க செய்யற அக்கிரமத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதுதான் forgiveness, repent, confess. நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும். நம்ம இப்போ கன்ஃபஸ் பண்ணாம நான் செய்யறது கரெக்ட், நான் செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும்? அந்த இடத்துல இருந்து ஒரு காரியமும் சரியாகாது. இப்போ நீங்க கோர்ட்டுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல், ஒரு திருடனோ யாராவது போய் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கன்ஃபஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட தண்டனை என்ன செய்வாங்க? கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பொய் சொல்றாங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னா என்ன செய்வாங்க? அவங்களோட தண்டனை அதிகமாயிட்டே போகும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும், கன்ஃபஸ் பண்ணாம ஏசப்பா அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அதனால தான் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்க ஆராதனைக்கு வரும்போதோ இல்லை ஜெபத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுங்க, பாவத்தை ஒப்பு கொடுங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். ஒரு பேக் கொண்டு வரீங்கன்னா அந்த பேக்ல வச்சுக்கிறீங்க இந்த பாவத்தை, இல்லை உங்க பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க. திரும்ப போகும்போது அந்த பாவத்தை என்ன செய்யுங்க? எடுத்து கையில வச்சுக்கிட்டு நீங்க திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுட்டே தான் போறோம். பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு விதமான புதுப்பித்தல். பாவ மன்னிப்பு, நான் பாவம் செய்யலையே ஏசப்பா, நான் எதுவுமே தெரியாம செஞ்சுட்டேன், எதுவுமே எனக்கு தெரியாது, இது பாவனே எனக்கு. இப்படியும் சில பேர் இருக்காங்க, எப்படி இது பாவனே எனக்கு தெரியாது, ஏதோ கொடுத்தாங்க பூஜை பண்ணதை நான் சாப்பிட்டேன், ஏதோ அந்த சைடு வர சொன்னாங்க நான் அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டேன். சரியா? இது சரியான காரியமா? இது நீதி உள்ள காரியமா? இது கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்? பாவங்களை மன்னிப்பு கேட்கணும். அடுத்து சங்கீதம் 51:10. Psalms 51:10. தேவனே, சுத்த இதயத்தை என் சிருஷ்டியோ, நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. அடுத்து எப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன சொல்றது? ஜெபம்னு சொல்லலாம், அல்ல ரிக்வெஸ்ட்னு சொல்லலாம். நம்ம அதை என்ன சொல்லணும்? வேண்டி கேட்கணும். ஏசப்பா எனக்குள்ள ஒரு புதிய ஒரு இருதயத்தை நீங்க என்ன செய்ய சிருஷ்டிங்க. ஏன்னா நம்ம இருதயம் தான் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் எப்படி உள்ளது இருக்கு? மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமா இருக்கு. அது என்ன செய்யும்? பாவத்தையும் இச்சைகளையும் தான் நம்மளுக்கு தூண்டிட்டே இருக்கும். அதனால நம்ம ஏசப்பா எனக்கு புதிய ஒரு இதயத்தை சிருஷ்டிங்க. என்னோட இதயம் எப்படி இருக்கு? கல்லா இருக்கு. பாவத்திலையும் சாபத்திலையும் என்ன செய்யுது? அது மூழ்கி போயிருக்கு. அதுல இருந்து நீங்க வெளியே கொண்டு வர ஒரு புதிய இதயத்தை தாங்க அப்படின்னு என்ன செய்ய ரிக்வெஸ்ட் பண்ண. நம்ம ஏசப்பா என் பாவத்தை எடுத்து போடுங்க, என் சாபத்தை எடுத்து போடுங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஜோம் பண்ணிட்டேன், எனக்கு கொடுங்க, அவ்வளவுதான். அப்படியா பண்ணல? ரிக்வெஸ்ட், கெஞ்சி கேட்கணும். ஏன்னா நம்ம கேட்கணும், நமக்கு ஒரு விஷயம் வேணும். நீங்க எப்படி உங்களோட வேலை செய்யற இடங்கள்லயோ இல்லை உங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்லை உங்க யாருக்கும் தெரிஞ்சவன்றது ஏதாவது வேணும் அப்படி கேட்பீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வேணும் அப்படிதானே கேட்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம அப்படி கேட்கணுமா? உன் பிள்ளை தானே, பார்த்து நான் போறேன் செய்ய கேளுங்க. கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு புதிய இதயத்தை கொடுங்க, ஒரு புதிய சிருஷ்டியாக நான் மாறணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம உணராதது ஒரே ஒரு காரியம் தான். நம்ம இத்தனை வருஷமும் ஒரு உயர்வு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க போற வேலை செய்யற இடங்கள், நீங்க வருகிற சபை உயர்வில்லாத காரணம் நீங்க மட்டும்தான். இப்ப புரிஞ்சுட்டா ஏன் என் சபை வளரல, ஏன் என் குடும்பம் வளரல, ஏன் எனக்கு கடை, ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு தோல்வி, ஏன் எனக்கு பயம்? இத்தனை நாள் உள்ள கேள்விக்கு ஒரே காரியம் இதுதான். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, எதுவுமே ரிக்வெஸ்ட் பண்றது இல்லை, எதுவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கறது இல்லை. ஜெபன்ற பேர்ல நீங்க என்ன செய்றீங்க? உங்கள்கிட்ட நீங்களே முறுமுறுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டையோடு கோபத்தோடு வந்து நீங்க போயிடுறீங்க. அடுத்து என்ன பண்ணா? ரிக்வெஸ்ட் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். அடுத்து எடுத்து வாசிங்க. ஐசையா 40:31. ஐசையா chapter 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே,
புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இணைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட், காத்திருப்பு. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? நம்ம சபையில காத்திருப்பு ஜெபம்னு ஒரு நாள் இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்? காத்திருப்பு ஜெபம் என்னைக்கு இருக்கு? எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் காத்திருந்து ஜெபிச்சிருக்கீங்க? நமக்கு இந்த வெயிட், காத்திருப்புன்றதுக்கு அர்த்தமே தெரியல பாருங்க. காத்திருப்புனா என்ன? வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் நிதானமா யோசிச்சு செஞ்சுச்சு நம்ம அமைதியா இருக்கணும். எதுலையுமே நம்மளுக்கு காத்திருப்பு இன்ஸ்டன்டா எல்லாமே நடக்கணும். இமீடியட்டா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணுமா, எனக்கு இப்பவே வரணும். நான் ஊருக்கு போகணுமா, நான் இப்பவே ஊருக்கு போகணும். எனக்கு ஒரு வேலை வேணுமா, இப்பவே அந்த வேலை வேணும். எல்லாமே இன்ஸ்டன்டா நான் நினைச்சது எனக்கு இப்பவே வேணும், இப்பவே நடக்கணும், இப்பவே செய்யணும். அது உங்களுடைய காரியம் இருந்தாலும் சரி, அல்ல அடுத்தவங்களுடைய காரியம் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி செய்யணும்? இம்மீடியட், சீக்கிரம் 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 சீக்கிரம், அவசரமா சாப்பாடு செய்யணும். சாப்பாடு வேக கூட வேகாது. ஆஃப் பண்ணிட்டு ஆயிடுச்சு சாப்பாடு, அரைகுறை சாப்பாடு என்ன செய்ய வெந்து வேகாததை சாப்பிடுவோம். எல்லா விஷயத்துலயும் ஒரு அவசரம் நம்மளுக்கு ஆகாது. நம்ம எல்லா காரியத்தையும் ஒரு வெயிட், ஒரு காத்திருப்பு. இந்த காத்திருப்பு நீங்க காத்திருக்கும் போது ஜெபத்திலையும் காத்திருக்கலாம், பொறுமையோடு காத்திருக்கலாம், ஒரு பேஷண்டா நம்ம சில காத்திருக்கலாம். ஆனா அந்த காத்திருப்புக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவர் தருவாருப்பா, என்னைக்கு வச்சிருக்கிறாரோ, அவர் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அப்ப தருவார் அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்க இஷ்டத்துக்கு உங்க காரியத்தை செய்யக்கூடாது. அந்த காத்திருப்புலையும் கர்த்தருடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். காத்திருப்புலையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கர்த்தருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம புதுப்பிக்கப்பட முடியும். நான் காத்திருக்கிறேன் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு கர்த்தர் சொந்த வீடு தரல, சொந்த இடம் தரல, என் கடன் அடைக்கல, இப்படியே நம்ம காத்திருக்கும் போது அது ஒரு சுத்த வேஸ்ட், கம்ப்ளீட்லி வேஸ்ட். நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கும் போது கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அதுக்கான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொண்டு என்ன செய்வீங்க? உயர பறக்க முடியும். வாசிக்க திரும்ப வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளை போல் சேட்டிகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல பறப்பீங்க. கழுகு எங்க பறக்கும்? இவ்வளவு தூரத்துல பறந்துரும்ல, எனக்குள்ளேயே பறந்துருவோம், கால் விடுவோம், கைவிலேயே பறக்கும். எப்படி பறக்கும்? கழுகு மேல பறக்கும். நீங்க எந்த பறவையும் அவ்வளவு மேல பறக்கிறத பார்க்க முடியாது. மேல ஒரு பறக்குதுனால எல்லாம் சொல்லுவோம் கழுகுதான் பறக்குதுன்னு. ஏன்? கழுகு மட்டும்தான் அவ்வளவு உயரத்துல பறக்க முடியும். காக்கா கூட அவ்வளவு உயரத்துல போகாது, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். கழுகு போற அவ்வளவு உயர்வுல கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. நீங்க கர்த்தருக்குள்ள காத்திருந்து அவருடைய பலன் பெற்று நீங்க என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க இதோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வாசிங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நீங்க ஓடும்போது, இப்ப வேலைக்கு நிமித்தமா ஓடுறீங்க அல்லது உங்களுக்கு ஒரு தேவை நிமித்தமா ஓடுறீங்க, ஓடும்போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடும். என்ன வாழ்க்கை இது? எப்ப பார்த்தாலும் இதே ஒரு காரியம், இதே ஒரு பிரச்சனை, இதே ஒரு கஷ்டத்தோடயே நம்ம வாழணும்னு நம்மளுக்கே ஒரு டைம் என்ன ஆயிடும்? சிக்காயிடும். இதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள புதுப்பிக்கப்பட்டா மட்டும்தான். எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க? என் வாழ்க்கை அவ்வளவுதான் போல, இதுதான் வாழ்க்கை, இதே வேலை, இதே கஷ்டம், இதே துன்பம், எல்லாரும் யோசிச்சிருப்போம் கண்டிப்பா இல்லையா? அப்போ நீங்க புதுப்பிக்கப்படல. புதுப்பிக்கப்பட்டிருந்தா நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு எண்ணமோ யோசனையோ வந்திருக்காது. எல்லாம் உணர்ந்து இன்னைக்காவது புதுப்பிக்கப்பட்டு நம்ம இங்க இருந்து கடந்து செல்ல போறோம். வாசிங்க அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனம். 1 Thessalonians 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் செலுத்தணும். யாரெல்லாம் சங்கீதத்தை காது கொடுத்து கேட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். அது எப்பயுமே வந்துட்டு நான் ஊழியக்காரர் வந்துட்டு நீ வார்த்தைக்கு ரெடி பண்ணு சொல்லும்போது நான் இந்த வார்த்தை நான் இதுதான் பேசுறேன், இதோட டாபிக் இதுதான், இதெல்லாம் எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ண யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது கூட. ஆனா ஊழியக்காரர் எப்பயுமே சங்கீதமோ இல்லை அவர் பேசும்போதோ ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். எப்பயுமே இது வந்துட்டு நான் எத்தனை வாட்டி நான் வார்த்தை கொடுத்ததே எனக்கு தெரியல, ஆனா கொடுக்கும் போதெல்லாம் ஊழியக்காரர் வந்துட்டு அது ஒரு கனெக்ட் இருக்கும். அப்போ நீங்க என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலி செலுத்தணுமா? அதுக்குரிய காரியத்தை ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு? சங்கீதத்திலே விளக்கிட்டார்.
நம்ம எப்பயுமே ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இங்கிலீஷ்ல வந்துட்டு தேங்க்ஸ் இருக்கு, தேங்க்ஸ் கிவிங். ஸோ நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம்? அதுவுமே ரேர் தான். ஏதோ நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் கிடைச்சா மட்டும் ஏசப்பா நன்றி, எனக்கு இதை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருந்துச்சு கொடுத்துட்டீங்க நன்றி ஏசப்பா, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் ஏசப்பா கொடுத்துட்டீங்க நன்றி, எனக்கு ஒரு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் கொடுத்துட்டீங்க நன்றி, இப்படிதான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் உங்களை சின்ன சின்ன காரியத்துல ஒரு சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியமாக, நோய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறார், பலவீனமா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஒன்றுமே இல்லாத நேரத்துல சாப்பிட உணவு கொடுத்தாரா, உடுத்த உடை கொடுத்தாரா, கர்த்தர் நம்ம என்ன செய்யறோம், நன்றி செலுத்தணும். இது ஒரு ரெனியூவல். நம்ம என்ன செய்யறோம், நன்றியே சொல்லல, நம்ம ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன நன்றி உள்ளவர்கள், அந்த தேங்க்ஸ் கிவிங் நம்ம ஏசப்பாக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட நம்மளுக்கு யாராவது ஏதாவது சின்ன நன்மை செஞ்சா கூட நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் சின்ன வயசுல நான் எங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்லை எங்க தாத்தா பாட்டிகிட்ட கத்துக்கிட்ட ஒரே விஷயம் அதுதான். யாராவது ஒன்று கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ். ஏதாவது ஒரு சின்ன தப்பு இல்லை, தப்பே நம்ம மேலே இல்லைனாலுமே சாரி. இதை சொல்றது மூலியமாக நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய தலையில இருக்கிற கிரீம் என்ன செய்யாது, கீழே விழாது, அது அங்கேயே தான் இருக்கும், உங்ககிட்ட இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கு ஏசப்பா நன்றி, இதை செஞ்சீங்க நன்றி, நான் வெளியில போயிட்டு வந்து என்னை காத்தீங்க நன்றி. வண்டி எடுக்கும் போது ஒவ்வொரு நாள் நம்ம சொல்றது அதுதான், அது வண்டி மேல கையை வச்சு ஏசப்பா இந்த வண்டியில போக்குறது எங்களை ஆசிர்வதிங்க, இந்த நாளை கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி. தூங்கி எந்திரிக்கும் போது கர்த்தர் இந்த நாளை கொடுத்தீங்க நன்றி, தூங்கும் போது ஏசப்பா இந்த நாள் ஆசீர்வாதமாய் நடத்தினீங்க நன்றி. நம்ம நன்றி செலுத்தது மூலியமாக ஒரு புதிய ஒரு புதுப்பித்தல். அடுத்து வாசிங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். Colossians chapter 3 verse 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்து மன்னிக்கணுமா, நம்மளும் மன்னிப்பு கேட்கணும். அதான் நம்ம வந்துட்டு எதுல பார்த்தோம், எந்த காரியத்தை எத்தனாவது காரியத்தை பார்த்தோம் நம்ம மன்னிப்பு கேட்கணுன்றது, நம்ம 2வது காரியத்துல அதை பார்த்தோம், ரிப்பென்ட் கன்ஃபெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 2வது காரியத்துல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தவங்களையும் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட இதயத்துல, நம்ம இதயத்துல ஓரத்துல ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எனக்கு அந்த நாட்கள் அப்படி செஞ்சிச்சுல, என்னை இப்படி பேசிச்சுல, அந்த வார்த்தை இன்னும் என்னுடைய இதயத்துல இருக்கு, இவங்க எனக்கு இப்படியாப்பட்ட துரோகத்தை செஞ்சாங்க, இன்னும் நான் அதை யோசிச்சு என் மனசுல இருக்கு, நான் அதை மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அப்படியெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா ஒரு சில காரியத்தை, சின்ன காரியமாவது இருக்கும், என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க நம்ப வச்சு கழுத்து அரைச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், ஒரு சின்ன நம்ம இதயத்துல எல்லாம் செய்வோம், எண்ணத்தை வச்சுட்டே இருப்போம். அதை முதல்ல மன்னிக்கணும். அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்க, தெரியாம செஞ்சாங்க, வேணும்னு செஞ்சாங்க, வேணான்னு செஞ்சாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியாம செஞ்சாங்களா, மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க. ஆண்டவருக்கு அந்த இசப்பை இவங்களை மன்னிச்சிருந்தேன். நம்ம என்ன செய்யணும், அதை தூக்கி தூக்கி நம்ம என்ன வைக்கும் போது நம்ம மேற்கொண்டு இன்னும் நம்ம பாவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பாவ கற்கள்ல ஏறிட்டே போகுது. நம்மளும் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காகவும் மன்னிக்கணும். அதாவது நம்ம ஒரு டைம் ஊழியக்காரர் நம்ம உப்பு கொடுக்கமா சொல்ற காரியம் தான், என்னையும் மன்னிங்க, எனக்கு விரோதமான செஞ்ச பாவங்க செய்யறவங்களையும் மன்னிங்க, எனக்கு விரோதமான பேசுனவங்களும் மன்னிங்க, எனக்கு விரோதமான செயல்படுகிறவங்க மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஒரு சில நேரத்துல. அதுதான் ஏசப்பா நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுத்த அந்த லார்ட்ஸ் பிரேயர். அதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுதான் இருக்கும், என்ன மன்னிக்கிறேன், பிறரையும் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் நீங்க ரெனியூவல் ஆவீங்க. நீங்க என்ன நினைக்கிறேன், அவ செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டா நான் எப்படி ரெனியூ ஆக முடியும்? நீங்க அதை கேட்கும் போது உங்களோட மனசுல என்ன, உங்க இதயத்துல என்ன ஒரு லகுவான இதயமே மாறும். அப்பதான் கர்த்தர் புதிய இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும், அப்பதான் நீங்க புதுப்பிக்கப்பட முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். இதையும் அதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். எத்தனாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம், 7வது பாயிண்டை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். Matthew chapter 4 verse 2. Matthew chapter 4 verse 2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்ம வெறும் எடுத்துக்கொள்ள போற ஒரே வார்த்தை ஃபாஸ்டிங்.
உபவாசித்து ஜெபம், உபவாசித்து ஆராதனை, உபவாசித்து துதிக்கிறது. இது நம்ம செய்திருக்கிறோமா? உபவாசிச்சிருக்கிறோமா? ஆனா 40 நாள் இருந்தாரு, நம்மளும் 40 நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் உபவாச ஜெபம். யாராலும் உபவாசிக்கிறீங்க? நான் உபவாசிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யறேன், வாரத்துக்கு ஒரு நாள், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள். ஏன் உபவாசிக்கிறது இல்லை? ஏன் உபவாசிக்கிறது இல்லை? உபவாசிக்கிறது நீங்க சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னாலுமே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது நம்மளோட பாடியில இம்யூனிட்டி என்ன செய்யலாம், அதிகரிக்குதான். அதுவுமே நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, நல்லதுதான். ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வளர முடியும், பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு என்ன ஒரு ஹெல்த் கிடைக்கும். உபவாசிங்க. வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு 10 ஹவர் உங்களால் உபவாசம் பண்ணி இருக்க முடியாதா? ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாம இருக்க முடியாதா? உபவாசிச்சு பாருங்க, அதனுடைய பலன் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்பதான் கழுகுகளை போல செட்டையில விரிச்சு உன்னால பறக்க முடியும், புதுப்பிக்கப்பட முடியும். உபவாசத்துல அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. நீங்க ஒரே ஒரு நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய காரியத்தை நீங்க குறிச்சு நீங்க சொல்லணும். அடுத்து எடுத்து வாசிங்க ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். Romans chapter 12 verse 2. 8வது காரியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்துரைத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்தின் காரியத்துக்காக நீங்க ஒத்த வேஷம் தரிக்காம ஆண்டுடைய சித்தம் என்னவென்று நீங்க அறிஞ்சு உங்களுடைய சிந்தனை மைண்டை நீங்க என்ன செய்யணுமா, புதுப்பிக்கணுமா. மைண்ட் எப்படி புதுப்பிக்கப்படணும்? மைண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு மோசமான காரியம். நம்ம எவ்வளவுதான் விசுவாசமா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், அது செய்ய இது செய்யறனாலும் நம்மளோட மைண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் செய்யும், நல்லா செய்யும். வச்சு பாவம், இச்சைகளை தூண்டுறது, நெகட்டிவை கொடுக்கறது, பயத்தை கொடுக்கறது, குழப்பத்தை கொடுக்கறது, கவலையை கொடுக்கறது, இதெல்லாம் செய்யறது அதுதான். நம்ம மைண்ட் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மள இச்சைகளுக்கு தூண்டக்கூடியதாகவும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பயம், கவலை, குழப்பம், டென்ஷன். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போறோம் அப்படின்னா இது இப்படி செய்யாத, நீங்க கீழே போய் விழுந்துருவார். வண்டி ஓட்டாத, கீழே விழுந்துருவார். நடந்து போகாத, அந்த பக்கம் லாரி வந்தா இடிச்சு தள்ளிடுவோம் ஒன்று. இப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெகட்டிவா கொடுக்கும். அப்போ உங்க மைண்டை நீங்க என்ன செய்யணும், புதிதாக்கணும். எப்படி? இந்த உலகத்துக்கு ஏற்ப ஒத்த வேஷத்தை தரிக்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நீங்க அறிஞ்சு அதை நீங்க செய்யும் போது உங்க மனம் புதிதாக்கப்படும். நீங்க ஆண்டவர் சித்தம் என்ன நீங்க அறிஞ்சு கொண்டா மட்டும்தான் உங்க மைண்ட் புதிதாக்கப்படும். ஆண்டவர் சித்தம் என்ன எனக்காக வச்சு அது இது குறித்து நான் ஒரு டைம் நம்ம வார்த்தையில பேசணும். எனக்கு அதனால ஞாபகம் இருக்கும். உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கை என்னவோ அதை நம்ம அறிஞ்சு கொண்டு அதன்படி நம்ம செய்யும் போதுதான் நம்மளுக்கு சரியான பாதைகளை கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? இப்படியே இருக்கணும், இப்படியே வீட்டில் தூங்கணும், நான் வேலைக்கு போகக்கூடாது, சர்ச்சைக்கு போகக்கூடாது. இது நம்மளுடைய காரியம். நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு? எதுவுமே செய்யக்கூடாது, சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும். இதுதான் நம்மளுடைய ஆசை. ஆண்டவர் சித்தம் எப்படி இருக்கும்? நல்ல சுகத்தோட வெள்ளத்தோட வேலைக்கு போகிறது, சபைக்கு போகிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, இப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் சித்தத்தை எல்லாம் செய்வோம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், அவர் சித்தம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் நடத்திக்கிறேன், அதுக்கப்புறமா நான் போய்க்கிறேன், அதுக்கப்புறமா நான் செஞ்சுக்கிறேன். ஆண்டவர் சித்தம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் அது நீங்க செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும், உங்களுடைய மைண்ட் புதிதாக்கப்படும். அடுத்து கடைசி எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். Galatians chapter 5 verse 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்குரியவர்களாக என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாசித்திரம் அந்த லைன் மட்டும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். ஆவின எந்த ஆவி? பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற ஒரு வழி. வாக் பை தி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நடக்கணும். அப்ப மட்டும்தான் பாவத்திலையும் இச்சையிலும் நம்ம போகாதபடிக்கு ஒரு புதுசா நம்ம ஒரு ஆக்கப்பட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன், ரெனியூவான ஒரு காரியம், புதுப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு காரியம்.
நம்ம என்ன செய்யணும், நம்ம நடக்கும்போது அதுக்கிட்ட நடக்கணும்னா பைபிளை கையில் வச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கையில் லாபோலட்சணத்தை வச்சுக்கிட்டு நான் ஸ்பிரிட்ல நடக்கிறேன், பரிசுத்த ஆவியில நடக்கிறேன், இல்லை அந்நிய பாஷை பேசிட்டு ரோட்டில் போக நடக்கிறேன், இது கிடையாது. நம்மளோட மனதில் பரிசுத்த ஆவியை நம்ம தான் செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துறது நம்மளுக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் வர வரைக்கும் உங்களை தேற்றும்படியாக என்ன செய்யறேன், தேற்றவாளன் அனுப்புறேன்னு சொல்றாரு. எதுக்கு? உங்களை நடத்துறதுக்காக, வழி நடத்துறதுக்காக. நம்ம எத்தனை பேர் வெளியே போவோம், பரிசுத்த ஆவி என் கூட வாங்க, ஏசப்பா என் கூட வாங்க, நான் போற இடத்துல என் கூட வாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வெளியே போகும்போது நம்ம வீட்டில் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவர் நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வழியில நடக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம போற வழியில அந்த சைடு பார்ப்போம், ஐயோ அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, எவ்வளோ அழகா சிகரெட் குடிக்கிறாங்க, நானும் அதே போல செய்யணும். அங்கே பாரு அந்த பொண்ணு எப்படியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நிறைய ஸ்திரீகளுமே நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்களோ இல்லை வாலிப பிள்ளைய பார்க்கும்போது அந்த ஆண்டி பாரு எப்படி பண்ண, நம்மளும் அதே போல பண்ணணும். அல்லது நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள் போஸ்ட்ல நம்ம ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதாவது பார்க்கும்போது இவங்க எவ்வளோ அழகா பாருங்க இதாக பண்றாங்க, நம்மளும் அதே போல பண்ணணும். அந்த ஒரு இச்சைகள் வராம இருக்க நீ என்ன செய்யணும், ஆவிக்குரிய வழியில நடக்கணும், ஆவியில நடக்கணும். இப்படியெல்லாம் நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், புதுப்பிக்கப்பட முடியும், ரெனியூவல் ஆக முடியும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளுடைய பிசிக்கலான வாழ்க்கை என்ன செய்யணும், புதுப்பிக்கப்படும். இல்லைன்னா அதே பாவம், அதே கஷ்டம், அதே துக்கம், அதே வேதனை, அதே காரியத்தை மீண்டும் 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 மேலே வச்சு அப்படியே நம்ம ஒரு நாள் அமுங்கிடுவோம். ஏன்னா நம்ம பாவம் நம்ம தலை மேலே வைக்கும் என்ன செய்யும், வெயிட் ஏறிட்டே போகும்போது அமுங்கிடுவீங்க. அம்மாவும் என்ன செய்யும், பாவத்திலே மூழ்கி ஊறி அப்படியே பாவத்திலேயே நம்ம என்ன செய்வோம், மறைஞ்சு போயிடுவோம். கிடையாது, அப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். ஒரு நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருத்தர் கைவிடப்படும், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எடுத்துக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும், கைவிடப்படுகிறவர்கள் நம்ம இருக்கக்கூடாது. ஆமே, எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும், புதுப்பித்துட்டே இருக்கணும். இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், எப்பெல்லாம் ஜோம் பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க, டெய்லி பண்ணுங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றேன், மாசத்துக்கு ஒரு தடவை பண்றேன், டெய்லி சப்பான புதுப்பீங்க. நான் செபிக்கிறேன், துதிக்கிறேன், உபவாசிப்பேன். நம்ம இதெல்லாம் என்ன சொல்லணும், நன்றி சொல். இதெல்லாம் பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்ல பண்ணக்கூடியது தான் எல்லாமே. அவர் ஒண்ணு என்ன செய்யற, கையை வெட்டு, காலை வெட்டு, தலையை வெட்டு, அது செய் இதை செய், பலி கொடு, எதுவுமே கேட்கல. அவர் என்ன செய்யற, ஜோம் பண்ணு, உபவாசி, விண்ணப்பம் பண்ணு, பாவத்தை அறிக்கை செய்ய, நன்றி செலுத்து, அடுத்தவங்களை மன்னி, ஒன்னும் பிரச்சனை. இதுதான் நம்மளுக்கு கத்த சொல்ற. எல்லாம் சின்ன சின்ன காரியம். இதெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா. அட்லீஸ்ட் ஒரு காரியமா நீங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போதுதான் அதோடைய புதிய ஆசீர்வாதத்தையும், ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்தின் வாழ்க்கையில நீங்க காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம் ராஜா. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்னை பரலோகத்தின் பிதாவே ராஜா, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்வின் புதுப்பித்தல், ஆண்டவர் ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லக்கூடிய தலைப்புல ஒரு சில காரியத்தை குறித்து அப்பா நீங்க வெளிப்பட்ட காரியத்துக்காக உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் பிரோஜனமாக இருக்கட்டும். அதன்படி அவர்கள் நடக்கிறவர்களாய் நீ மாற்றுங்க. என் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.